2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை நம்ம சந்திக்க இருக்கோம். 2026 ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் ஒரு 20 வருஷம் ஃப்ளாஷ்பேக் போகலாமா? 2006 பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக இந்த ஒரு கட்சியை உருவாக்குறாரு. 2006 சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறாரு. அந்த தேர்தல் இந்திய வரலாற்றில் யாரும் ஒரு மறக்க முடியாத தேர்தலாக இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கவங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் அந்த தேர்தலில் மைனாரிட்டி ஆட்சியை உருவாக்கின பெருமை விஜயகாந்த் தான் சேரும். ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டு கட்சியுமே கிட்டத்தட்ட தெருவில் விட்ட கதையாக தான் விஜயகாந்த் விட்டுருந்தார். அந்த அளவுக்கு வாக்குகளை சிதறடிச்சிருந்தார். 8.38% வாக்குகளை பெற்று ரெண்டு கட்சிகளுமே சிதறடிச்சிட்டான்னு சொல்லலாம். ரெண்டு கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அன்றைய காலகட்டத்தில் 2006 விளங்கிச்சே சொல்லலாம். ஆளுங்கட்சியான திமுக 96 இடங்கள்லேருந்து வெற்றி பெற்றது. அதாவது 118 இடங்களுக்கு திமுகவுக்கு 96 இடங்கள் தான் கிடைச்சிது. மீதி இடங்கள் கிடைக்கல. அதே நேரத்தில் அந்த கூட்டணி 163 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி. அந்த கூட்டணி சார்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் காங்கிரஸ் 34 இடங்களிலும், பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 6 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 9 இடங்களிலிருந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. எனவே அந்த கூட்டணி ஆட்சி தான் அங்கே அமைந்தது. எல்லா கட்சிகளுடைய கூட்டணி தலைமையில் தான் கருணாநிதி ஆட்சி அமைச்சார். ஆனாலும் அதில் ஒரு வித்தியாசமாக ராஜதந்திரமாக என்ன பண்ணாருன்னா, கூட்டணி ஆட்சிங்க இப்போ இல்லாமல் திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமைச்சார். கூட்டணி கட்சிகளுக்கு அந்த சேவையில் இடம் கொடுக்கல. அதே சமயத்தில் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடைய தலைவில் தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. அதனால் அந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா திமுக அரசு மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டே வந்தாங்க. அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக 61 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் கூட்டணி கட்சியான மதிமுக 6 இடங்களிலும், விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றாங்க. மொத்தம் 69 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருந்ததே சொல்லப்பட்டது. கட்சியான திமுக 96 இடங்களில் தான் பெற்று ஆட்சி அமைத்த போதில் எதிர்கட்சியான அதிமுக மிருகத்தனமான ஒரு வெற்றி. அதாவது 61 இடங்களில் எதிர்கட்சியாக வளர்ந்தது. இதுவரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கவங்க அந்த அளவுக்கு 61 இடங்களில் வெற்றி பெற்றது சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பலமாக வாய்ந்த எதிர்கட்சியாக ஜெயலலிதா அதிமுக அமைஞ்சது. ரெண்டுக்குமே என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு மைனாரிட்டி அரசாகவும் இன்னொரு எதிர்கட்சி பலமான எதிர்கட்சியாக அமைந்தது ஒரு காரணமாக இருந்தது திரு விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் பிரித்த வாக்கு சதவீதம் ரெண்டு கட்சிகளுமே பெரிய அளவில் பாய்ச்சனால் தான் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்வி கடைசி வரைக்கும் நீடித்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு மேலே விஜயகாந்த் கடும் போட்டி ஏற்படுத்தினார். சில இடங்களில் 2வது இடத்துக்கும் வந்தார். டெபாசிட்டுகளும் வாங்கினார். விருதாச்சலம் தொகுதியில் அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். காலப்போக்கில் 2006க்கு அப்புறம் ஒவ்வொரு தேர்தல் செஞ்ச விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார். அதிகபட்சமாக விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தது அந்த முறைதான். அதன் பிறகு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். தற்போது தேமுதிக 2026 தேர்தலை சந்திக்க தயாராகிறது. அதிமுகவும் ஜெயலலிதாமல் தேர்தல் சந்திக்கிறது. திமுகவும் சரி கலைஞர் இல்லாமல் சந்திக்க வராங்க. இப்படி கிட்டத்தட்ட பல்வேறு மாற்றங்கள் அரசியலங்களில் ஏற்பட்டு இப்போ மாறி போகிறது. இந்த சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்ற நிலையில் தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயம் தன் கட்சியை இந்த தேர்தலில் இறங்கியிருக்கார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனால தான் 2006க்கும் 2026க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அன்றைய தேர்தலில் விஜயகாந்த் ஏற்படுத்திய புரட்சியை இன்றைய தேர்தலில் விஜய் ஏற்படுத்துவாரா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.